கோபி. சாரிமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்பலாமா? நாங்க ரெடி ஆகிறது இருக்கட்டும். இவங்க ரெடியாகி எங்க வராங்க? அவங்க நம்ம கூட தான் வராங்க. ஏண்டா, குடும்பத்தோட தானே போலான்னு சொன்ன. நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா போறோமா? ஏண்டா, உனக்கு எத்தனை பட்டால புத்திய வராதா? நேத்து தானே இவ்வளவு வெளியே கூட்டிட்டு போய் அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. இன்னைக்கு மறுபடியும் கூட்டிட்டு போணுமா? எல்லாரும் மனசு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ இவளையும் இவ பொண்ணையும் எங்கேயாவது எப்பவாவது கூட்டிட்டு போ. நம்ம குடும்பத்தோட வேண்டாம். அமிர்தா, குழந்தைய பிடிங்க. அப்படி சொல்லாதீங்கம்மா. அப்படிலாம் எந்த பிரச்சனையுமே வராதுமா. நம்ம சந்தோஷமா போறோம், சந்தோஷமா திரும்பி வரதுக்கு நான் கேரண்டி. இல்ல இவ வந்தாலே வம்புதான். மா ப்ளீஸ்மா, ராதிகாவும் மையும் வரட்டுமா, நல்லா இருக்கும். என்னால இவ கூட வர முடியாதுடா. அப்படி போய் தான் ஆகணும்னா இவள கூட்டிட்டு நீ போ, நான் வரல. இத பாரு, என்னால வர முடியாது, என்ன விட்டுடு. கொஞ்சம் அப்படி வாங்கம்மா. எங்கடா? வாங்கம்மா. உனக்கு அவளை பத்தி தெரியாதுடா. அவ ரொம்ப மோசமானவ. ஒரு இடத்துல திட்டம் போட்டு பிரச்சனை பண்ணுவாடா. அதான் சொல்றேன்ல, எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்மா. அதுக்கு இல்ல கோபி. கோபி சொல்றதுனால இந்த ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து போலாம். அதுக்காக அதையே பழக்கமா வச்சுக்க வேண்டாம். கோபியை கட்டிக்கிட்டதுனால குடும்பத்துல ஒருத்தி ஆயிட முடியாது. கிளம்பலாமா? இல்ல நம்ம ரிசார்ட்டுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சோ என்னவா இருந்தாலும் நம்ம அங்க பேசிக்கலாம். வாங்க, கிளம்புங்க, வாங்க. மயு, ராதிகா, வாங்க. ஏன் பாக்கியா, எல்லா இடத்துக்கும் நானும் இருக்கேன். நீ ஏன் அவ வரா? இப்ப நீங்க யார சொல்றீங்க அத்தை? அதான் அந்த ராதிகா இனியா போட்டியில தோத்ததுக்கு அவதான் காரணம். வீட்டுல நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் அவதான் காரணம். அவ இல்லாம ஒரு நாள் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா விக்ரமாதித்தன் தோல்ல இருக்கிற வேதாள மாதிரி கோபி தோல்வே